ரொம்ப நல்லா இருந்தது. Edge of the seat thriller and yeah, very nice. Like from the beginning till the end ஒரு மாதிரி விறுவிறுப்பா போயிட்டே இருந்தது. எங்கேயுமே ஒரு லாகே இல்ல. So it was yeah really nice. ஓவராலா நல்லா இருந்தது. ஸோ லாஸ்ட்ல வந்து அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அது. அண்ட் சரத்குமார் சார், ஜிவிஎம் சார் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோ வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் த மூவி கம்ப்ளீட் நல்ல ஒரு ஆக்ஷன் இதாகவும் இருந்தது, நல்ல த்ரில்லர் இதாகவும் இருந்தது, நல்லா இருந்தது கம்ப்ளீட்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு தெரியல, பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது சீன்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நெயில் பைட்டிங்காக இருந்தது, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு. பட் எனக்கு ஓவராலாக படம் பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல நல்ல கமர்ஷியல் ஃபிலிம். எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கும். உங்களுக்கு கோவமும் வரும், சோகமாகவும் இருக்கும், சிரிப்பும் செய்வோம், எல்லாமே இருந்துச்சு. ஆமாம்மா, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் இப்படின்னு படம் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு ஆக்ஷன் படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அழுதுருக்கேன் வேறு. ஸோ அது இது நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்தால் பரவாயில்லைங்க. ட்விஸ்ட்டாகவே இருந்துச்சா, அதனால அப்படியே எங்கேஜாக இருந்துச்சு. படத்தில் மியூசிக் ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆர்ஆர் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் தான் நிறைய படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிச்சு. ஒரு சரத்குமார் நல்லா நடிச்சிருந்தாரு. அதில் ஒரு புதுசான ஒரு ஆப்ஷன்னா நான் எதிர்பார்க்கணும்னா கௌதம் வாசுதேவன் இருந்தார். அவர் உள்ளே வருவார், அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சீனுக்கு வருவார், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் ஆஸ் யூஷுவல் அவர் எப்பவுமே ட்விஸ்ட் கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. லாஸ்ட்டில் அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக சென்டிமெண்ட்னு பார்த்தா அம்மா சென்டிமெண்ட் நிறையா இருந்தது. பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா போட்டிருந்தாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் டோன்ட் ரிவீல் த கிளைமேக்ஸ். இருந்துச்சு படம். கடைசியில் வந்து ட்விஸ்ட் செமையாக இருந்துச்சு. பார்க்க நல்லா என்ஜாய்மெண்ட்டு, டைம் போனதே தெரில, செமையாக இருக்குது. ஹீரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லா எமோஷன்ஸும் காட்டுற மாதிரி அவருக்கு ஸ்கோப் இருந்தது. அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓவராலாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். படம் வந்து ரொம்ப என்கேஜிங்காக, என்டர்டெய்னிங்காக, ஓகே அப்படியே என்ன சொல்கிறதுன்னா கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஃபுல்லாக பார்க்கணும். ஆஸ் அ கேர்ள் நான் வந்துட்டு ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க மாட்டேன். பட் இங்கே வந்துட்டு இட் டிட் நாட் ஃபீல் டூ மச். லைக் ஒரு சில டைம் இட் வில் ஃபீல் டூ மச், பட் இங்கே இட் வாஸ் ஆல் ரைட். ஸோ யா, ஓவரால் ஐ லவ்ட் இட். செம்ம கிரிப்பிங்காக இருந்தது மூவி. ஸ்க்ரீன் பிளேலாம் சரியான இது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சங்கர் ஸ்டைல் ஆஃப் மூவி பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான இது. ஆக்டிங் கனிஷ்கா, நியூ ஹீரோ, நிஜமா அந்த ரெண்டு டைரக்டரும் அந்த ஹீரோவை பில்டு பண்ணி இருக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் அது ஆக்டிங்காக இந்த படம் இருக்கணும்ன்றது கரெக்டா பில்ட் பண்ணி இருக்கிறாங்க. என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி கடைசியில ஒரு பீஸ்ட் மாதிரி காமிச்சு முடிச்சிருக்காங்க. வெரி எமோஷனல். கடைசி 10 மினிட்ஸும் நல்ல எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு கொரோனால அந்த பட்ட ஃபீல்லாம் கொஞ்சம் தெரிய வந்தது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர்ஸ் அண்ட் த ஹீரோ அண்ட் த ப்ரொடியூசர் ஆல்சோ. எதுவுமே ட்விஸ்ட் கணிக்கவே முடியல. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கடைசி வரைக்கும். நிஜமாக எல்லாருக்குமே தெரியாதுல்ல கொரோனா டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. மேபி இதை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. வள்ளலார் சொன்னதை அழகா சுருக்கமா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கார். படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. கருத்து சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருக்கு. எந்த படத்துலையுமே இல்லாத ஒரு பெரிய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நிஜமாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ஒரு நார்மலைஸ்டான இருந்தது. பட் அதோட ரொம்பவே ஒரு ட்விஸ்ட் வந்து செகண்ட் ஆஃபோட அது கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சது. ஸோ அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அது எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருந்தது. ஓவராலாக சூப்பராக இருக்குது. இந்த டைமில் எந்த படம் வரல, பட் இந்த டைம் இந்த மாதிரி படம் வந்து சூப்பர். மிஸ் பண்ணாதீங்க. லைக் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸ்லாம் சொல்லிட்டா அந்த சஸ்பென்ஸ் போயிடும். நிறைய பேர் ரிவ்யூ சொல்லுவாங்க, ரிவ்யூ பார்த்து படம் வராதிங்க. பட் சூப்பரான படம், நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, வந்து பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல் ஒரு சஸ்பென்ஸோடு தான் போகுது. யாருன்ட்டு ரியலாகவே சூப்பரான படம், பார்க்கலாம்.